அப்ப வண்டி துபாயில இருந்து நேரா என் வீட்டுக்கு வரும். 55 லட்சம், 45 வண்டிக்கு 10 உன் வாக்குக்கு. ஆனா காரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நிறைய பண்ணலாம். பணம் தான் பணத்தை இருக்கும். மேத்தாஸ், டாடாஸ், அம்பானிஸை விட குறைஞ்சவங்க இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னா ரோட்ல போறவங்க கூட கல்லெறிஞ்சிட்டு போவானா? உங்களை பார்த்து கல்லெடுத்து அடிக்க ஒருத்தன் இல்ல, ஊரே கல்லெடுத்து அடிக்க தயாரா இருக்குன்னா பரவாயில்ல, நம்மளும் பலசாலிங்க தான். ஆஞ்சநேயர் மாதிரி என்னோட வால்ல தீய வச்சாங்கன்னா அவங்களும் சேர்ந்து எரிஞ்சிடும். இந்தியால அதிகமா மேனுபேக்சர் ஆகுறது எதுன்னு தெரியுமா? சிமெண்ட்ஸும் ஸ்டீல்ஸும். ஹீரோஸும் கடவுளும். இன்னைக்கு இருக்கிற காமன் மேன் நாளைக்கு ஹீரோ ஆகலாம். இப்ப ஹீரோவா இருக்கிறவன் நாளை மறுநாள் கடவுள் ஆகலாம். இந்த நாட்டோட எக்கானமியை ஸ்ட்ராங் ஆக்கணும், என்ன முன்னேற்றி கொண்டு போகணும். மாடை பத்தி தெரியாதவன் மாட்டு சந்தைக்கு போன மாதிரி இருக்கு. என்ன? ஒண்ணும் இல்ல, தொழிலை பத்தி தெரியாதவன் தொழிலுக்குள்ள நுழையக்கூடாது, இல்லைன்னா எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். தொழில் தெரியாதவன் கிட்ட வந்தது நம்ம தப்பு தான். உன்னோட அற்புதமான ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது? உங்களை ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க வாங்கி அனுப்புனாங்க, நெகோசியேட் பண்ண தானே வந்திருக்கீங்க. எங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை கேசஸும் வித்ட்ரா ஆகணும். உண்மையை சொல்லணும்னா ஐன்ஸ்டைனுக்கு எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. சில பேர் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டோட திருடன் கூட சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ல பிக் புல்லுன்னு கூட போடுவாங்க. ஏன் பயப்படணும்? மும்பைல தினம் ஸ்டாக் மார்க்கெட்டோட மணி அடிக்கும்ல, அதோட சேர்த்து என் பேரையும் சொல்லி மணி அடிப்பாங்க. இது பாம்பே சார், பாம்பே. எது எப்படி மாறினாலும் நதி மட்டும் அங்கேயேதான் இருக்கும். சோ தலால் ஸ்ட்ரீட்டுக்கு நான் தான் நதி. யாருக்கு தைரியம் இருந்தாலும் வந்து மோதி பார்க்கட்டும். நான் கீழே விழுந்தா எல்லாரையும் விழ வச்சிருவேன். என் மெசேஜ் PM கொண்டு போய் சேர்த்துருவேன். நீ இந்த நாட்டோட பிரதமரையே மிரட்டுறியா? நீங்க ஒரு பெரிய ஞானி சுவாமி, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்க பெரிய ஆள் நினைச்சு நாம வெளியே